இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதங்களுக்காய், காருண்யத்திற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலையில் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிரிட்டன் பட்டாளத்தை சேர்ந்த போர் வீரன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பாளையத்தில் அவங்க ஆர்மி கேம்பஸ் விட்டு வெளியே போய் தனித்து ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுவானாம். இதை அந்த கூட்டத்தில் இருந்த அவனுக்கு அந்த சோல்ஜருக்கு பிடிக்காத பலர் இருந்தார்களாம். அந்த பலரில் ஒருத்தர் என்ன பையன் சொன்னார்னா, சேனாதிபதி கிட்ட போய் குற்றம் சுமத்தினாராம். இவன் தினம் இந்த நம்ம இடத்த விட்டு வெளியே போய் ஏதோ செய்கிறான், ஸோ நம்மளுடைய எல்லா அந்த சீக்ரெட்டான விஷயங்களை வெளியே சொல்லுகிறான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்பொழுது அந்த சேனாதிபதி அந்த போர் வீரனை கூப்பிட்டு, தினமும் மாலை நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்கும்பொழுது அவன் சொன்னானா, தனிமையான இடத்திற்கு போய் சிறிது நேரம் ஜெபத்தில் தரித்திருப்பது என் வழக்கம் என்று சொன்னானா. அப்போ அந்த சேனாதிபதி கேட்டாராம், நீ ஜெபிக்கிறாய் என்பதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? இப்போ எங்கள் முன்னாடியே நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த போர் வீரன் முழங்கால் படியிட்டு கடவுளிடம் தன் இருதயத்தை கொட்டி தன்னை விடுவிக்கும்படி மன்றாடினானாம். அவனுடைய உருக்கமும் வல்லமையுள்ள பிரார்த்தனையும் கேட்ட சேனை தலைவன், இம்மனிதன் உண்மையாகவே ஜெபத்தில் பழகினவன், அவனை நம்புகிறேன் என்று சொல்லி அவனை குற்றவாளி அல்ல குற்றமற்றவன் என்று சொல்லி அந்த இடத்துல நிரூபித்தானாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் மத்தியிலும் நம்புறவர்களாய், அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாய் அரணாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிரட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், அவரை விசுவாசிப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்புவோம், அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் குடும்பங்களையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.